இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் அந்த காட்டு யானைலாம் வந்து புல் திங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இங்கே ஒரு 2 யானை இந்த புல்வெளி மேட்டில் புல் தின்னுட்டுருக்கு. ஆனால் இங்கேருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது மூணாரில் உள்ள எக்கோ பாயிண்ட் லொக்கேஷன். இது பருவமழை காலம் அப்படிங்கிறதால தண்ணி நிறையாவே இங்கே இருந்தது. இந்த எக்கோ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா கயாக்கிங் அண்ட் போட் சவாரி மற்றும் பரிசல் சவாரி அது போன்ற நிறைய சவாரி இங்கே பார்க்கலாம். எக்கோ பாயிண்ட் சொல்கிற ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்லேருந்து நம்ம கற்றுனோம்னா நல்லாவே எதிரொலிச்சு கேட்குது. அதை நம்மளால் அந்த ரிட்டன் வர அந்த குரலை நம்மளால் நல்லாவே கேட்க முடியுது. கேட்குது பாரு. இது பார்த்தீங்கன்னா சன் மூன் வேலி போட்டிங் சென்டரு. இது மாட்டுப்பட்டி டேமில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு போட்டிங் சென்டர். இங்கே அனைத்து வகையான போட்டிங்கும் உண்டுங்க. இப்போ நம்ம சன் வேலி போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே அடல்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 40 ரூபாவும் சில்ட்ரன்ஸ்க்கு 20 ரூபாவும் வாங்குறாங்க. இங்கே வந்து போட்டிங் மட்டும் இல்லை, சம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிப்லைன் அண்ட் சைக்கிளிங் இது போன்ற சில அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கம்பி மாதிரி மின்சார வேலி போட்டிருக்காங்க. அதாவது யானை கிராஸ் பண்ணாத அளவுக்கு இந்த வேலி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக கையை வச்சா இங்கே ஷாக் அடிக்க முடியுது. ஏன்னா இப்போ இது இந்த வேலியை இவங்க இப்போ ஆன் பண்ண மாட்டாங்களாம், நைட்டு மட்டும்தான் இந்த வேலியை ஆன் பண்ணுவாங்களாம். நாங்கள் இப்போ ஒரு ஃபேமிலி போட்டிங் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபேமிலிக்கு 2000 டிக்கெட் ஃபேரு. போட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சில்லுன்ற ஒரு போட்டிங் அனுபவம் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஹரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறான். போட்டிங்கோட நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஹரிஸ், போட்டிங் எப்படி தான் இருந்தது? சூப்பர், சொல்லு. நாங்கள் இந்த போட்டிங் உண்மையிலேயே ஒருத்தன் கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தன் தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் ஒரு 20 பேர் போனோம். அதாவது பெர் ஹெட்டுக்கு 100 வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு இன்னொரு ஃபேமிலி கூட ஷேர் பண்ணதால் இந்த ஒரு பெனிஃபிட் கிடச்சிது எங்களுக்கு. போட்டிங் வந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணி போகலாம். இப்போ நம்ம மாட்டுப்பட்டி டேமுக்கு பக்கத்தில் இருக்க ரிப்பிள் டீ அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அழகான தேயிலை தோட்டத்திற்கு நடுவே இந்த ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட். பார்க்குறது சூப்பராக இருக்குது. இதுதான் ரிப்பிள் டீ ஃபேக்ட்ரியில் வாங்கின டீ. இதுதான் மூணார் டு தேனிக்கு புதுசாக போட்ட ரோடு. இந்த ரோடை ரொம்பவே அகலப்படுத்தியிருக்காங்க. இப்போ தான் இந்த ரோடை நிதின் கட்காரி
திறந்து வச்சுருக்காரு. மூணார் டு தேனி போகிற வழியில் உள்ள ஒரு வியூ பாயிண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிகரம் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா லோக்கல் வியூ பாயிண்ட் சொல்கிற இடத்துல தான் இருக்கோம். எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. டாட்டா டீ கார்டனில் டீ இலை பறிச்சிட்டு இருக்கான். இந்த அழகான நினைவுகளோடு நாங்கள் இந்த மூணார் ட்ரிப்பை நிறைவு செய்கிறோம்.